கொள்ளாமல் செங்கோட்டையன் அவர்கள் அதே பாஜக அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்தை உள்வாங்கி இன்று தாவேக்கையில் விஜய் அவருடைய தலைமை ஏற்று தலைவராக ஏற்று தலைவருக்கு எந்த விதமான முழு அங்கீகாரம் பெறாத தாவேக்கா தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களை நாடி இன்று முதல் விஜய் தான் எனது தலைவர் என்று சென்றிருக்கிறார். நடிகர் விஜய் அவர்கள் தாவேக்கா கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் சின்ன தொகுதியாக அந்த கிறிஸ்துவ மக்கள் அதிகமாக வாழக்கூடிய தொகுதியாக அந்த அடிப்படையில் தேர்வு செய்வதாக தகவல் சொல்லுகிறது. விஜய் நம்ம எப்ப பார்த்தாலும் கிறிஸ்தவர் அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளேயே அடைக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் வந்து நீங்க பேசும்போது தெரியுதே சார், அது தவறு இல்லையா? நீங்கள் சொற்ப எண்ணிக்கையிலே ஒரு 30,000 பேர் கூட்டி விட்டு 40 பேரை சாகடித்த ஒரு நபராக இருந்த போது கூட்டம் எங்கே இருக்கிறது? அப்போது அப்பாவி மக்களை பார்க்கக்கூடிய அந்த காணொலியை தொலைக்காட்சியின் வாயிலாக நீங்கள் கூட்டத்தை காலையிலிருந்து மாலையை காட்டிக்கொண்டே இருந்தால் பிம்பம். திமுக விஜய் வர வேண்டிய எதிர்பார்த்ததா இல்லையே, எதிர்பார்ப்பது பாஜக அதிமுக. சரியா? ஏனென்றால் இப்போது இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை என்னவென்று சொன்னால் அதிமுக அவருக்கு எஜமானம் பாஜக தான், ஐயா விஜய் அவர்களுக்கு எஜமானம் பாஜக தான். இப்ப விஜய் வெர்சஸ் உதயநிதி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் கட்டமைப்பு இல்லன்றீங்களா? போய் சினிமாவில் வேண்டுமானால் நடிகர் விஜய் அவர்கள் உச்சபட்ச நட்சத்திரம் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் அரசியல் களத்தில் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார், இளைஞர்களுக்கான சூப்பர் ஸ்டார் என்று சொன்னால் அது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். செங்கோட்டையன் அவர்களால் இந்த நிகழ்ச்சி வாயிலாக ஒரு கோரிக்கை சவால் விடுகிறேன். உங்களால் ஒரு 50 ஒன்றிய செயலர் அதிமுக கட்சியை சொல்கிறேன், அதிமுகவில் இருக்கக்கூடிய 50 ஒன்றிய செயலாளர்களை உங்களால் விஜய் கட்சியில் சேர்க்க முடியுமா? அல்லது ஒரு 5 சட்டமன்ற உறுப்பினரை விஜய் கட்சியில் சேர்க்க முடியுமா? அல்லது ஒரு 5 மாவட்ட செயலாளர் விஜய் கட்சியில் சேர்க்க முடியுமா? ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சார்ந்த பல்வேறு விஷயங்களை இன்று நம்முடன் பேசுவதற்காக தேசிய முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஜி சிவா அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். இன்று வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்துட்டு விஜயுடன் போய் தாவேக்கால வந்து இணைஞ்சிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? இது வந்து விஜய்க்கு ஒரு பலமா, செங்கோட்டையனுக்கு இது எப்படி அமையும்? இன்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களை பார்த்து நேரில் தனது ஆதரவை கொடுத்து ஒரு மாநில முக்கிய பொறுப்பை அதிமுகவில் இருந்த செங்கோட்டையன் அவர்கள் இணைந்து இந்த ஒரு பதவி பெற்றிருக்கிறார். 1972 இருந்து 76க்கு பிறகு அரசியல் கட்சி 72 வந்து 76லிருந்து தொடர்ந்து ஒரு 9 முறை அவர் கிட்டத்தட்ட சட்டமன்ற உறுப்பினராக அந்த அதிமுக கட்சியில் இருந்து அந்த பதவி ருசியை அவர் அனுபவித்திருக்கிறார். இப்போது இபிஎஸ் அவர்களுக்கும் செங்கோட்டையன் அவர்களும் ஒரு கருத்து வேறுபாடு காரணமாக அவர் ஒரு பல குற்றச்சாட்டுகளை வைத்து டெல்லியில் இருக்கக்கூடிய எஜமானங்களை சந்தித்து, உள்துறை அமைச்சர் உட்பட பிரதமர் உட்பட சந்தித்து இந்த அதிமுக கட்சி அந்த பொறுப்பாளரை நான் முன்னாள் நிர்வாகிகளை ஒன்றிணைக்கப் போகிறேன் லட்சிய பாதை என்றெல்லாம் சூளுரைத்து இப்போதும் அதிமுகவை பிளவுபடுத்த வேண்டும் என்று பாஜக அதிமுக கூட்டணி வைத்து இது போன்ற தில்லுமுலை வேலை செய்கிறது. இதை கூட புரிந்து கொள்ளாமல் செங்கோட்டையன் அவர்கள் அதே பாஜக அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்தை உள்வாங்கி இன்று தாவேக்கையில் விஜய் அவருடைய தலைமை ஏற்று தலைவராக ஏற்று தலைவருக்கு எந்த விதமான முழு அங்கீகாரம் பெறாத தாவேக்கா தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களை நாடி இன்று முதல் விஜய் தான் எனது தலைவர் என்று சென்றிருக்கிறார். ஆகவே மற்றொரு பேச்சு என்ன சொல்கிறார் என்று பார்த்தால் ஒரு சில ஊடகத்தை வைத்து அல்லது அவருடைய கைத்தடியில் வைத்து தாவேக்கனுடைய கைத்தடியில் சொல்கிறேன், செங்கோட்டையன் அவர்கள் வந்து விட்டார், கொங்கு மண்டலம் கோட்டையாக மாறப்போகிறது, கொங்கு மண்டலம் 10 தொகுதியில் நாம் மாபெரும் வெற்றி பெறப் போகிறோம் என்று அவர்கள் ஒரு கனவாக யூகித்து பேசுகிறார்கள். அதாவது செங்கோட்டையன் அவர்கள் ஒரு மூத்த அரசியல், அது மாற்று கருத்தில் இல்லை. ஆனாலும் கூட அவர் வந்ததனால் விஜய் கட்சிக்கு எப்படி பலமாக இருக்கும்? முதலில் விஜய் அவர்களே பலமாக இல்லாத போது இவர் வந்தவுடன் எப்படி அந்த கட்சி பலமாக இருக்கும்? எதை வைத்து பலம் இல்லாமல் ஒரு செல்லா காசாக செங்கோட்டையன் அவர்கள் தான் விஜய் கட்சி சென்றிருக்கிறார் என்று எதை வைத்து சொல்லுகிறேன் என்று பார்த்தால் செங்கோட்டையன் அவர்களால் இந்த நிகழ்ச்சி வாயிலாக ஒரு கோரிக்கை சவால் விடுகிறேன். உங்களால் ஒரு 50 ஒன்றிய செயலாளர் அதிமுக கட்சியை சொல்கிறேன், அதிமுகவில் இருக்கக்கூடிய 50 ஒன்றிய செயலாளர்களை உங்களால் விஜய் கட்சியில் சேர்க்க முடியுமா? அல்லது ஒரு 5 சட்டமன்ற உறுப்பினரை விஜய் கட்சியில் சேர்க்க முடியுமா? அல்லது ஒரு 5 மாவட்ட செயலாளர் விஜய் கட்சியில் சேர்க்க முடியுமா? இப்படி எதுவுமே சேர்க்க முடியாத ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய செங்கோட்டையினால் எப்படி தாவேக்கள் இருந்தவுடன் அந்த கட்சி எப்படி பலம் பெறும், வலிமை பெறும்? நீங்கள் சொல்லுங்கள்.
அவர் இப்போ அந்த நம்பிக்கையில தான் சார் விஜய் கட்சி மீது இணைச்சிருப்பாங்க. இப்போ சும்மாவே வந்து அவர் இணைச்சிருக்க வாய்ப்பு இல்லை இல்லையா? இப்போ வந்து செங்கோட்டையனுக்கு ஒரு பவர் இருக்கு, ஏன்னா எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்காரு, நீங்களே சொல்றீங்க. அப்போ அவரால் அந்த இதை வந்து அவருக்கு பண்ண முடியும் இல்லையா? விஜயுடைய கட்சியின் வளர்ச்சிக்கு அவரால் உதவ முடியுன்றதால தானே அவரை அழைச்சிட்டு போயிட்டு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. பொறுப்பு கொடுக்கலாம். அரசியல் கட்சியிலே மாற்று கட்சியிலேருந்து வரக்கூடிய நபர்களை ஆண்களோ பெண்களோ சேர்த்து பொறுப்பில் வழங்குது ஒரு அரசியல் மாண்பு, அது ஜனநாயக கடமையாக பார்க்கலாம். அதிலும் நாம் தவறாக சொல்லவில்லை. ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்தார், 1க்கு 2க்கு மேற்பட்ட முதலமைச்சராக இருந்தார். இப்போது மதிப்பிற்குரிய ஓபிஎஸ் அவர்களிடம் எத்தனை மாவட்ட செயலாளர்கள் அதிமுக சார்ந்த இருக்கிறார்கள், எத்தனை சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள், எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்ல முடியுமா? அப்போது அதிமுக கட்சியோ திமுக கட்சியோ இப்போது இருக்கக்கூடிய கலைஞர், நான் இப்போதைய கலைஞரத்தில் உச்சபட்ச நபர்கள் யார் மாற்று கட்சிக்கு சென்றாலும் அவர்களோடு ஒரு சாரார் மட்டுமே செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஒட்டுமொத்தமாக முக்கிய முன்னணி கட்சி தோழர்கள் யாரும் செல்லுகிற வாய்ப்புகள் இல்லை என்பது கலைஞரவத்தை சொல்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், இதே டிடிவி அவர்கள் அதிமுகவிலிருந்து வெளியேறிய போது அவர் பின்னால் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் சென்றார்கள்? இப்போது அவர்கள் அங்கே இருக்கிறார்களா? இல்லையே. ஓபிஎஸ் அவர்கள் சென்ற போது இப்போது அவர்கள் இருக்கிறார்களா? இல்லையே. மீண்டும் அவர்கள் அதிமுக இணைந்திருக்கிறார்கள். அதே போன்றுதான் ஒரு சாரார் ஒரு பிம்பத்தை கட்டமைக்க நான் வந்தேன், எனது பின்னால் மிகப்பெரிய அளவில் மக்கள் கூட்டம் வந்தது போன்ற அந்த பிம்பத்தை கொண்டு வருவதற்காக ஒரு 50,000 பேர் கூட்டக்கூடிய சக்தியாக விளங்குவார். ஆனால் அந்த 50,000 பேர் அதிமுக சார்ந்தல் இருப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு. அதிகபட்சம் ஒரு 1000 பேர். அந்த 1000 பேரிலும் கீழ்மட்ட தொண்டர்கள், ஒரு விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அல்லது விழிப்புணர்வு இல்லாத அப்பாவி தொண்டர்கள் இருப்பார்களே, அவர்களை வேண்டுமானால் இவர் பேச்சு கேட்டு வரலாமா ஒழிய, நான் சொல்லுவது போன்று 5 மாவட்ட செயலாளரோ 50 முன்ன ஒன்றிய செயலாளர்களோ அல்லது ஒரு குறைஞ்சபட்சம் 5 சட்டமன்ற உறுப்பினர் வருவார்கள் என்று பார்த்தால் சத்தியம் வைத்து சொல்ல வர முடியாது. அப்போது செங்கோட்டையன் ஒரு செல்லா காசு தானே. ஏற்கனவே பழைய அந்த 500,000 ரூபாய் கேள்விப்பட்டிருக்கு. எப்படி அந்த பணம் செல்லாமல் சென்று போனதோ அது போன்று விஜய் அவர்கள் பழைய 500,000 ரூபாயாக இருக்கிறார். இப்போது இருக்கக்கூடிய இந்த 2,000 ரூபாயோ அல்லது 500,000 ரூபாய் செல்லக்கூடிய காசாக இப்போது இருக்கிறது. இதிலும் ஒரு செல்லா காசாகத்தான் செல்லூர் ராஜு செங்கோட்டையன் அங்கே சென்றிருக்கிறார். ஆகவே இந்த செங்கோட்டையன் அங்கே சென்றதினால் தாவேகா பலம் பெறும் என்பது ஒரு பொய்யான கூற்று. விஜய் அவர்கள் 2027 ஆட்சி பிடிப்பார் என்று அதை விட ஒரு பொய்யான கூற்று, அது ஒரு நாடக கூற்று. நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா விஜய்க்குன்னு ஒரு பெரிய அளவில் இப்போ வந்து தொண்டர்களும் ரசிகர்களும் கூடிட்டு இருக்காங்க. அது நம்ம தொடர்ந்து வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். அவருக்கு ஆதரவு சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போதே விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ற பேரில் வந்து அவங்களோட தொண்டர்களும் ரசிகர்களும் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. ஒரு பெரிய அளவில் ஆதரவு குரலை நம்மளால பார்க்க முடியுதுன்னும் போது செங்கோட்டையன் சென்றது விஜய்க்கு ஒரு பெரிய பலமாக தானே அமையும். நீங்க சொல்ற மாதிரி எப்படி முதலில் விஜய் அவர்களே பலமாக இல்லாத போது செங்கோட்டையன் அவர்கள் என்று என்ன கடகாலை போட்டு கட்டடத்தை நிரப்பி எப்படி ஒரு மேல்தளத்தில் அமர முடியும்? அதை நான் கேட்கிறேன். விஜய் அவர்கள் செல்லுமிடமெல்லாம் மிகப்பெரிய மக்கள் கூட்டம் என்று சொல்வது ஒரு மாய தோற்றம். நான் கேட்கிறேன். இப்போது கரூரில் ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு 41 பேர் இறந்து இருக்கிறார். அந்த 41 பேர் இருக்கும் போது அந்த கூட்டம் எத்தனை லட்சம் கூட்டம்? அதிகாரப்பூர்வம் சொன்னது 28,000 பேர் என்று சொல்லுகிறார். சரி, 30,000 பேர் வைத்துக்கலாம். 30,000 பேரே நீங்கள் 10 மணி நேரம் காக்க வைத்து கூட்டம் இருப்பது போன்ற ஒரு சாரார் ஒரு குறிப்பிட்ட ஊடகத்தை வைத்து நீங்கள் விளம்பரத்தை படித்தினால் அது கூட்டமா? இதற்கு முன்பாக முதலமைச்சர் செல்லக்கூடிய கூட்டம் பார்த்தீர்களா? 8 லட்சம் பேர், 10 லட்சம் பேர், 5 லட்சம் பேர் கூடிய கூட்டத்தில் எவரும் சாகவில்லை. நீங்கள் சொற்ப எண்ணிக்கையிலே ஒரு 30,000 பேர் கூட்டி விட்டு 40 பேரை சாகடித்த ஒரு நபராக இருந்த போது கூட்டம் எங்கே இருக்கிறது? அப்போது அப்பாவி மக்கள் பார்க்கக்கூடிய அந்த காணொலியை தொலைக்காட்சியின் வாயிலாக நீங்கள் கூட்டத்தை காலையிலிருந்து மாலையை காட்டி கொண்டே இருந்தால் பிம்பம், அந்த பிம்பம் எத்தனை நாள் தமிழ்நாட்டு மக்கள் விஜய் கூட்டம் என்று நம்புவார்களா? நம்ப மாட்டார்கள். அதான் கேட்டேன். நீங்கள் கூட்டது 30,000 பேருக்கு 40 பேரை சாகடித்து விட்டு கூட்டம் மட்டும் சொல்கிறீர்களே, உங்கள் கூட்டத்திற்கு கருத்தில் ரீதியான சிந்தனை விஜய் தாவேகா கட்சியினுடைய கூட்டத்து கருத்தில் சிந்தனையோடு இருக்கிறார்களா? கொள்கை ரீதியான கூட்டினாக இருக்கு. இவர்கள் ஒரு காகிதத்தை வைத்துக்கொண்டு எங்களுடைய கொள்கை என்று சொல்லுகிறார்கள் ஒழிய அதில் பயணிப்பவர்கள் கொள்கை வடிவோடு பயணிக்கிறார்களா? திட்டமிட்டு கூட்டத்தை கூட்டி எனக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் மாசு இருக்கிறது என்று பொய்யான தோட்டத்தை கூட்டி விஜய் அவர்களால் தான் தமிழ்நாடு ஆள முடியுமா? இதை நம்புவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் என்ன விழிப்புணர்வு இல்லாத மக்களா? இது என்ன வடக்கா? தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். இங்கே தொடர்ந்து இந்த மக்களுக்கு என்னென்ன தேவை என்று ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடம் சிந்தித்து செயல்பட்டு கொண்டு கூடிய திமுகவோட அனைத்து சக்திகளும் அனைத்து வலிமையும் அனைத்து மனிதன் இருக்கிறது என்று தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். வருகிற 2026 மீண்டும் திமுகவுடைய கூட்டணி தலைமையான ஆட்சி தான் அமையும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள்.
சோ நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா அப்ப அதிமுகவும் சரி திமுகவும் சரி விஜயை பார்த்து பயப்படுவது போன்ற ஒரு தோற்றம் தானே அமைஞ்சிருக்கு. ஏன்னா வந்து அதிமுகவும் இருக்கட்டும் அவங்களும் விஜய் வந்து கூட்டணிக்கு வரணுன்ற மாதிரியான ஒரு முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. திமுக வந்து நெருக்கடி கொடுக்குது விஜய்க்குன்னு சொல்லி ஆதவ் அர்ஜுனா தொடர்ந்து பல மேடைகள்ல வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஆதவ் அர்ஜுனானுடைய அவருடைய மனோபக்குவத்தை பார்த்தால் அவருக்கு அடிப்படை புரிதல் 1% கூட இல்லை அரசியலில். அவர் ஏதோ ஒரு பத்திரிகை செய்தியோ அல்லது குறிப்பிட்டு அவருடைய இப்போ வாட்ஸ்அப் செய்தியை பார்த்து கொண்டு புலம்புகிறார் ஒழிய அவர் பேசுவதெல்லாம் அரசியல் பேச்சை யாரும் அந்த கட்சியில் இருப்பவர்களுக்கு அரசியல் பேச்சு தெரியாது. இதில் அரைகுறையாக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுன் எந்த பேச்சு தெரியும்? நான் கேட்கிறேன். திமுக விஜய் வர வேண்டிய எதிர்பார்த்ததா இல்லையே? எதிர்பார்ப்பது பாஜக அதிமுக. சரியா? ஏனென்றால் இப்போது இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை என்னவென்று சொன்னால் அதிமுக அவருக்கு எஜமானம் பாஜக தான், ஐயா விஜய் அவர்களுக்கு எஜமானம் பாஜக தான், இல்லை என்று மறுக்க முடியாது. ஆகவே இவர் ஏதோ சார் விஜய் வந்து தொடர்ந்து பாசிச பாஜகவை எதிர்க்கிறேன்னு தொடர்ந்து ஸ்ட்ராங்கால சார் பேசிட்டு இருக்காரு. சகோதரி சொல்லலாம், அதை ஒப்புக்கு ஒரு பெயரை சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக ஒப்புக்கு ஒரு முறை பாஜக திட்டுவிட்டு ஓயாமல் திமுக திட்டுவதுதான் நியாயமா? நான் ஊழலை ஒழிக்கக்கூடிய தகுதி விஜய்க்கு இருந்திருந்தால் இதை ஒரு முதலமைச்சர் நாற்காலில் இருந்த போதே அம்மையார் ஜெயலலிதா சிறைக்கு சென்றார். இதுவரை அந்த கோமாளி அவர் விஜய் அவர்கள் பேசுகிறது இதை பற்றி. ஐயா முதலமைச்சர் இருந்த போது அல்லது முதலமைச்சர் நாற்காலில் எழுந்த போது ஐயா கலைஞர் அவர்கள் ஊழல் வழக்கில் சிறைக்கு சென்றாரா? அம்மையார் கைது செய்த போது அது அரசியல் பழிவாங்க அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஆனால் முதலமைச்சர் நாற்காலில் இருந்த போது ஊழல் குற்றச்சாட்டிலே சென்றாரா இல்லையா அம்மையார் ஜெயலலிதா? அதை பேச தகுதி இருக்கிறதா? அதை பேச மனசு இருக்கா? அதை பேச வார்த்தை வருகிறதா இந்த விஜய் அவர்களுக்கு? யாரை ஏமாற்ற கபட நாடகம்? நீங்கள் பாஜகவில் வளர்த்து விடப்பட்ட அல்லது வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பூனைக்குட்டி என்பது அனைவருக்கு, அப்படி புலிக்குட்டி அல்ல. விஜய் அவர்கள் பாஜக வளர்க்கக்கூடிய வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு பூனைக்குட்டி. இதுதான் தமிழ்நாட்டுடைய மக்களுடைய மனநிலையாக பார்க்கக்கூடிய பார்வையாக இருக்கிறது. நீங்கள் ஊடகத்தை வைத்து ஒரு சார ஊடகத்தை வைத்து அனைவரும் சொல்லவில்லை, மன்னிக்குவோம். ஒரு சார ஊடகத்தை வைத்து எவ்வளவு வேணா பிம்பத்தை கொண்டு வரலாம். ஐயா விஜயகாந்த் அவர்களுக்கு உண்மையிலே கூட்டம் இருந்தது, ஆனால் அவரால் கூட அரசியலில் வெற்றி பெற முடியாத சூழல் தள்ளப்பட்டு விட்டது. ஆகிய தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும், மாய வலையில் சிக்கி சின்னாபினம் ஆவதற்கு விஜய் தயாராக இருக்கலாம், ஆனால் விஜயோட சிக்கி சின்னாபினம் ஆகுவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாராக இல்லை. திரும்பவும் வந்து இந்த இதுல வந்து ஒரு கம்பாரிசன் வருது. எப்படின்னா உதயநிதி வெர்சஸ் விஜய் 2026 களம் அப்படிதான் இருக்கும். விஜய் மேடையில வந்து திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் நேரடி போட்டிக்கிறாரு. அதிமுகவை வந்து அவர் பேச்சுகளை கூட சொல்லல. திமுகவிற்கும் தாவேகாவுக்கும் போட்டி இப்படி இவர் சொல்லிக்கலாம். உண்மையிலே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி திமுக தான், எதிர்கட்சி அதிமுக தான். இது பாஜகவிற்கு நன்றாக தெரிந்த காரணத்தால் தான் அதிமுக பாஜக ஒட்டி கொண்டு உறவாடி அந்த கட்சியை மெல்ல மெல்ல கரைத்து, எப்படி பீகாரில் நிதிஷ்குமார் கூட்டணி வைத்து அங்கே பாஜக ஆளுமை கட்சியாக மாறியதோ அது போன்று அதிமுக பாஜக கூட்டணி வைத்து அந்த கட்சியை சிதைத்து விட்டு இவர்கள் 2ஆம் இடம் வருவதற்கு பாஜக போட்ட அந்த மிகப்பெரிய வியூகம் தான். அந்த வியூகத்திற்கு ஒரு தொண்டனாக அல்லது அடிமை விசுவாசியாக விஜய் அவர்கள் தேர்வு செய்யப்பட்ட ஒரு நபர் தான். அதுதான் இங்கே நடக்கிறது. இப்ப விஜய் வெர்சஸ் உதயநிதி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் கட்டமைப்பு இல்லைன்றீங்களா? பொய். சினிமாவில் வேண்டுமானால் நடிகர் விஜய் அவர்கள் உச்சபட்ச நட்சத்திரம் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் அரசியல் காலத்தில் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார், இளைஞர்களுக்கான சூப்பர் ஸ்டார் என்று சொன்னால் அது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே மக்களால் தேர்வு செய்யப்பட்டு மக்களால் கொண்டாடப்பட்டு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்று துணை முதலமைச்சர் பதவியில் இருக்கிறார். நீங்கள் ஒரு வார்டு கவுன்சிலர் நிற்க முடியுமா? அல்லது ஒரு மணி நேரம் தான் மக்கள் மீது நீங்கள் பேச முடியுமா? விஜய்க்கு நன்றாக தெரிந்து விட்டது, அவசரப்பட்டு பாஜகனுடைய அழுத்தம் காரணமாக கால் பதித்து விட்டோம். ஆனால் உள்ளே வந்தால் கள நிலவரம் தலைகீழாக இருக்கிறது. இது எப்படி சமாளிப்பது? தொலைக்காட்சி மீடியாக்களை வைத்து சமூகத்தில் வைத்து ஒரு பிம்பத்தை கொண்டு வரலாம். கூட்டம் இல்லாத காரணத்தினால் இந்த மக்களை காக்க வைத்து கூட்டத்தை அங்கேயே காட்டலாம். இந்த தோற்றத்தில் தான் அவருடைய அரசியல் பயணம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, கொங்கு மண்டலத்தை கோட்டையாக மாற்றிவிடலாம் செங்கோட்டையன் அவர் மூலமாக விஜய் நினைக்கிறார்களே, இந்த கனவு சத்தியமாக பலிக்காது. இது ஒருபோதும் நடக்காது. நான் தான் சொல்றேன், இவர்களால் ஒரு 50 ஒண்டிச்சலை கூட்டு வர முடியுமா? முடியாத ஒரு நபரை வைத்துக்கொண்டு, சீனியர் என்கின்ற ஒரே ஒரு ஒற்றைவரை வைத்துக்கொண்டு இவர் எப்படி அங்கே கொங்கு மண்டலத்தை வலிமைப்படுத்த முடியும்? அப்படி செங்கோட்டையன் அவர்கள் விஜய் கட்சிக்கோ அல்லது ஒரு ஏதோ ஒரு கட்சிக்கு சென்று இருந்தால் அல்லது செல்ல போகிற அந்த ஒரு செய்தி வந்த போது ஏன் செங்கோட்டையனை பார்த்து இபிஎஸ் அவர்கள் அழைத்து பேசவில்லை? ஏன்னா இவர் செல்லா காசுன்னு இபிஎஸ்க்கே தெரியும், கொங்கு மண்டலம் மக்களுக்கு தெரியும். ஓபிஎஸ் முதலமைச்சராக இருந்த போது அவர் பின்னாடி 50 ஒண்டிச்சாலை இல்லாத போது இவர் ஒரு அமைச்சராக இருந்தார், அவ்வளவுதானே.
எப்படி பின்னால் மக்கள் வருவார்கள்? அதாவது மக்கள் என்றால் அதிமுக கட்சி சார்ந்த தொண்டர்கள் எப்படி வருவார்கள்? ஆகவே செங்கோட்டின் கனவு அங்கே சென்றால் மிகப்பெரிய அளவில் துணை முதலமைச்சர் ஆகிவிடலாம், மாநில அமைச்சர் ஆகிவிடலாம் சென்றது. இதுவும் ஒரு கனவாக தான் போய் முடியும். இன்னும் நிறைய பேர் நமது கட்சியில் இணைய நாம் மிகப்பெரிய அளவிலே சினிமா போட்டு இங்கே முதலமைச்சர் ஆகிவிடலாம் என்று விஜய் அவர்கள் நினைப்பதும் ஒரு கனவாகத்தான் முடியும். இது வெற்றி பெறாது. ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி தான் விஜய் வந்து உச்ச நட்சத்திரமா இருக்கும்போது கிட்டத்தட்ட அவர் 200 கோடிக்கு மேல சம்பளம் வாங்கிட்டு இருக்கும்போது அதை உதாசீனப்படுத்தி இங்க வராருன்னா அவருக்கு அப்போ அந்த அளவுக்கு ஒரு கள நிலவரம் அவர் தெரியாமையா வந்திருப்பாரு. ஏன்னா தனக்கு என்ன ஆதரவு இருக்குன்னு தெரியாம வந்திருப்பாரு. சகோதரி, நான் ஒன்று சொல்றேன், தவறாக தான் எங்கள் மக்கள் கேளுங்க. அதாவது சிரஞ்சீவி அவர்கள் உச்சபட்ச சூப்பர் ஸ்டாராக மெகா ஸ்டாராக இருந்தபோது, கட்சியாக இருந்தபோது விஜய் அவர்கள் அப்போதான் ஒரு 5-6 படத்தில் தான் நடித்திருப்பார். அப்போது அவர் சூப்பர் ஸ்டாராக மெகா ஸ்டார் இருந்த போதுன்னு கட்சியை ஆரம்பித்தார். இப்போது ஆந்திரா 2ஆக பிளக்கப்பட்டு 2ஆக பிரிக்கப்பட்டு இருக்கிறது. அப்போது ஒருங்கிணைந்த ஆந்திரா மாநிலம். அப்போது முதல் முறை போட்டியிட்டு பல லட்சம் மக்கள் மத்தியிலே காட்டி கிட்டத்தட்ட 18 சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றார். அவரே கட்சியை கலைத்து விட்டார். அப்போது இவர் எப்படி பல லட்சம் பேர் மக்களை கூட்ட சக்தி இருக்குமா? இல்லையே. இவர் தான் உச்சபட்ச நட்சத்திரத்தில் வந்து தான் இந்த மக்களை சந்திக்கவர். அப்ப சிரஞ்சீவி சூப்பர் ஸ்டார் இருந்தார். அவர் எந்த வகையில் வந்தாரு சொல்லுங்க? மக்களால் நிராகரிக்கப்பட்ட இடத்தில் வந்தாரா? இல்லையே. மக்களால் கொண்டாடப்படக்கூடிய அந்த இடத்தில் தானே சிரஞ்சீவி வந்தார். அதை நீங்க கூர்ந்து கவனிக்கணும். ஆகவே விஜய் அவர்கள் தெரியாமல் கால் பதித்து விட்டேன் என்றாலும் ஒரு மனதளவிலே உண்மை விஜய்க்கு தெரியும். அதை மூடி மறைத்து வேஷம் கட்டி விட்டோம். அது அப்படியே. அதாவது விஜய் அவர்கள் என்ன நினைக்கிறார், நாம் சினிமாவிலே ராஜா வேஷம் போட்டு விட்டோம், மன்னர் வேஷம் போட்டு விட்டோம், முதலமைச்சர் வேஷம் போட்டு விட்டோம் என்று அவர் நினைக்கிறார். அதுதான் இங்கே நிதர்சனம். தரையிலும் திரையிலும் ஒன்று நினைப்பது மிகப்பெரிய முட்டாள் செயல் என்று நான் சொல்கிறேன். இப்போ வந்து 2026 காலத்துல பாத்தீங்கன்னா திமுக, அதிமுக, தாவேகா, நாம் தமிழர் கட்சி இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய போட்டி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சிக்கும் விஜயின் கட்சிக்கும் எந்த அளவுக்கான ஒரு போட்டி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சியின் பெயர் வந்து விஜயால வந்து கம்மியாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்கப்பட்டு இருக்கா, இல்ல அது உண்மையா இருக்கா? இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க, எதற்காக தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் விஜயை ஏன் விமர்சனம் வைக்கிறார் என்று சொன்னால், ஏற்கனவே திமுக, அதிமுக, திராவிட கட்சியினுடைய எதிர்ப்பு வாக்குகள் தான் சீமான் அவர்கள் அறுவடை செய்து வருகிறார். இந்த சீமான் அவர்கள் ஒரு தொகுதிக்கு 8000, 7000, 10,000 வாக்குகள் வாங்குகிறார் என்று சொன்னால் அது சீமான் அவருடைய கட்சிக்கு போடக்கூடிய வாக்குல வெறும் 1000 தான் ஒரு தொகுதிக்கு அவருடைய அதிகபட்ச எண்ணிக்கை அந்த கட்சிக்கு. மீது அந்த 8000, 9000 வாக்குகள் அனைத்தும் திராவிட கட்சியின் எதிர்ப்பு வாக்குகள் பதிவாகிறது. இப்போது அந்த 8000, 9000 வாக்குகள் சீமான் கட்சிக்கு வரக்கூடிய வாக்குகள் தான் விஜய் கட்சி செல்ல போகிறது. ஸோ இதை தெரிந்து கொண்டு தான் சீமான் அவர்கள் விஜய் அவர்களை தாக்கி பேசுகிறார்கள், விஜய் அவர்களை களத்துக்கு வா என்று கூப்பிடுகிறார்கள். அது அவர்களுடைய இருக்கக்கூடிய பிரச்சனை இதுதான். அது மட்டுமல்ல, அதிமுகவில் இருக்கக்கூடிய பிடிக்காத ஒரு சில வாக்காளர்கள் தாவேக்க வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் திமுகவுடைய வாக்கு என்பது சிந்தாமல் செதறாமல் அது அப்படியே தான் இருக்கிறது, எஃகு கோட்டையாக கரையாமல் இருக்கிறது. மீண்டும் திமுக தோழமையில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் அந்த வாக்குகளும் திமுக சேருகின்ற போது, எப்படி ஐயா விஜயகாந்த் அவர்கள் முதலில் தேர்தலில் நின்ற போது அவர் மட்டும் ஒரு தொகுதியில் வென்றார்களோ அது போன்ற ஒரு வாய்ப்புகள் வேண்டுமானால் விஜய்க்கு வரக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். அதுவும் நடிகர் விஜய் அவர்கள், தாவேக கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் சின்ன தொகுதியாக, அந்த கிறிஸ்துவ மக்கள் அதிகமாக வாழக்கூடிய தொகுதியாக அந்த அடிப்படையை தேர்வு செய்வதாக தகவல் சொல்லுகிறது. அப்படி சென்றாலும் கூட நூல் இழையில் வெற்றி வாய்ப்பு தோல்வி வெற்றியில் விஜய்க்கு மட்டும் தான் இருக்கும் ஒழிய மற்றவர்கள் எவரும் வெற்றி பெற முடியாது. அதே போல் செங்கோட்டின் அவர்கள் கோபிச்செட்டிப்பாளைய தொகுதியிலே இவர் 8 முறை 9 முறை அங்கே சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாரு. இப்போது அவரே டெபாசிட் வாங்குவார் என்று கேள்விக்குரியதான். அதே மாதிரி விஜய் நம்ம எப்ப பார்த்தாலும் கிறிஸ்தவர் அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளேயே அடைக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் வந்து நீங்க பேசும்போது தெரியுதே, அது தவறு இல்லையா? அதாவது கிறிஸ்தவனுடைய வட்டத்துக்குள்ள அடைப்பதை நான் பேசவில்லை, தகவல் சொல்லுகிறது. திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்துவ சகோதரராக இருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற உறுப்பினர் அங்கே இருக்கிறார், இனிகோ இதயராஜ் என்று. அந்த தொகுதியை குறிவைப்பதாக தகவல் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, தன்னை ஜோசப் என்று இவர் ஒரு இடத்துல சொல்லுகிற மறு இடத்துல சொல்ல மறுக்கிறார். அப்போது ஏன் ஒரு இடத்துல சொல்ல தைரியமாக வருகிறது, மறு இடத்துல எதற்காக சொல்லவில்லை? பாஜக இந்துத்துவ சக்தியிடம் எதிர்ப்பு வந்துவிடக்கூடாது என்பதற்காக தனது பெயரையே முழுவதுமாக அனைத்து இடத்திலும் சொல்ல தயங்கக்கூடிய விஜய் அவர்கள் தைரியத்தோடு எப்படி, அது மட்டுமல்ல கரூரில் நடந்த சம்பவத்திலே
ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய முன்னணி பொறுப்பாளர் தலைவர் உட்பட தலைவர், பொதுச் செயலாளர், இணை துணை, எடுப்பு துடுப்பு என்று அனைவரும் ஓட்டம் பிடித்த ஒரே கட்சி தமிழ்நாட்டிலே அரசியல் வரலாற்றிலே ஒருவர் கூட திராணி இல்லாமல் வந்த ஒரே கட்சி தாவேக்கா. இப்படி தான் உங்களோட அரசியல் நிலைப்பாடு இருக்கிறது. நீங்கள் வேறு விமர்சனம் பேசலாம். ஒரு தலைவா என்கின்ற அந்த படத்திற்காக நீங்கள் பட்டப்பாடு இப்படியெல்லாம் நாங்கள் அந்த காணொலியை பார்க்கவில்லையா? தமிழ்நாட்டு மக்களை பார்க்கலையே, வீர வாசனம் பேசுகிறேன். யாரை நம்புவதற்கு? இது என்ன சினிமா பஞ்சு டைலாக்கா? சினிமா வசனமா? அரசியல் என்பது வசனத்தில் தொடர்வது அல்ல, வசனத்தில் வெற்றி பெறுவது அல்ல, மக்களுடைய நெஞ்சத்தில் குடிபெயர்ந்தால் தான் வெற்றி பெற முடியும். அது விஜய்க்கும் மக்களுடைய மனதுக்கும் இடைவெளி வெகு தொலைவில் இருக்கிறது. ஏதோ நூலிழை அல்ல, வெகு நீண்ட இடைவெளி, கிலோமீட்டர் கணக்கில் இருக்கிறது. அதை இணைப்பதற்கே விஜய்க்கு கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் தேவைப்படும். அப்போது இன்னும் 6 மாதத்தில் எப்படி விஜய் அந்த இடத்தை நிரப்ப முடியும்? உதயநிதி அவர்கள் வந்து இப்போ இளைஞர்கள் மத்தியில் வந்துட்டு அவர் தான் வந்து திமுக வந்து முன்னெடுத்துட்டு இருக்காங்க, இளைஞரணியை வந்து அவர் பார்த்துட்டு இருக்காரு. அப்படின்னும் போது இளைஞரணியின் வளர்ச்சி எப்படி இருக்கு? திமுகவுக்குள்ள வந்து இருக்கக்கூடிய சீனியர்களுக்கு இதனால எதுவும் சிக்கல் இருக்குமா? ஐயா, இன்றைய நாள் மாண்புமிகு துணை முதலமைச்சர், வருங்காலனுடைய முதலமைச்சராக வரக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலினோட பிறந்த நாள். நீங்கள் சொல்லுகிறீர்களே திமுக விஜயை பார்த்து பயப்படுகிறது, அதிமுக விஜயை பார்த்து பயப்படுகிறது சொன்னால் அதிமுக பொருந்துமோ எனக்கு தெரியாது. திமுக எப்படி பொருந்து அதை நான் சொல்லுகிறேன். இந்த நடிகர் விஜய் அவர்கள் இன்று உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாள் இது ஒரு விழாவாக கோலாகாலமாக அரசியலுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு இளைஞர்களும் இளம் பெண்களை கொண்டாடக்கூடிய வகையிலே அமைந்து கொண்டிருக்கிறது. இதை மறைப்பதற்காக ஊடகத்தை மாற்ற வேண்டும் என்பதற்காக இன்று செங்கோட்டையனை சந்தித்து பொறுப்பு கொடுத்து ஊடகத்தின் வாயிலாக திசை திருப்பக்கூடிய ஒரு கோமாளி கதையை தான் விஜய் இன்று நிர்ணயம் செய்திருக்கிறார். இப்போது யாரை பற்றி பயப்படுகிறார்கள்? திமுக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து இந்த விஜய் அவர்கள் பயந்ததன் காரணமாக தான் ஒட்டுமொத்த மீடியாவும் தாம் பக்கம் இன்று திரும்ப வேண்டும், உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாள் நிகழ்வோ மற்ற நிகழ்வோ தெரியக்கூட என்பதற்காக போடப்பட்ட திட்டமிட்ட நாடகம் தான். அப்போ செங்கோட்டையன் அவர்கள் இணைப்பு வந்திருக்கக்கூடிய இந்த நிமிடமே நாடகமாக இருக்கிறது. செங்கோட்டையனுடைய கனவு எப்படி பலிக்கும்? நீங்க சொல்லுங்க. அப்போது நாடகத்தின் இருக்கக்கூடிய கதாநாயகன் தான் நடிகர் விஜய் அவர்களை ஒழிய ஒருபோதும் மக்களால் தேர்வு செய்யக்கூடிய கதாநாயகர் ஒருபோதும் விஜய் அவர்களை வரவே முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் அதற்கான வாய்ப்புகளை கொடுக்கவே மாட்டார்கள். இன்னொன்று, திமுகவும் அதிமுக விஜயை பார்த்து பயப்படுதுங்கிறது பொதுவான ஒரு குற்றச்சாட்டு, வெளியில் இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. அதே மாதிரி நீங்கள் சொல்லும்போது உதயநிதி அவர்களுக்கு ஒரு பெரிய கட்டமைப்பு இருக்கும்போது அவருடைய பிறந்த நாள் வந்து விஜயும் செங்கோட்டையன் வந்து விஜய் கட்சியில் இணைவதால் வந்து அது பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு கூற்றே முரணா இருக்கு. இல்ல, ஊடக பைத்தியம் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு சாராரு ஒரு விளம்பர பைத்தியம் ஒரு நகைச்சுவை சொல்லுவாங்க. இந்த விளம்பரத்தை ஊடகத்தை வைத்தே நாம் கட்சியை வளர்த்து விடலாம் என்று இவர் கோமாளித்தனமாக போடப்பட்ட திட்டம் தான் இந்த செங்கோட்டையன் எடுப்பு. இன்றைய நாள் ஏன் நாளைக்கு இணைச்சிருக்கலாம்? நேற்று செங்கோட்டையன் சந்திச்சார் இல்லையா, நேற்று இணைச்சி வெறும் 50 பேரோடு தான் இன்னைக்கு இணைச்சாரு. அந்த 50 பேர் வெறும் 50 பேரை நேற்று செங்கோட்டையன் இணைத்து இருக்கலாமே. இந்த நாட்டுடைய நோக்கம் என்ன? அதாவது ஊடகத்தை திசை திருப்பி தாம் பக்கம் அந்த பார்வை பதிய வேண்டும்னு விஜயனுடைய கூற்று, விஜயனுடைய கனவு, விஜயனுடைய பார்வை. ஆனால் இதுவெல்லாம் தவிடுபொடி ஆக்கும் விஜயனுடைய இந்த கூற்றை உதயநிதி ஸ்டாலின் அவருடைய அந்த பார்வை, அவருடைய இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, அந்த வலிமை நிச்சயமாக இதுவெல்லாம் உடைத்து சிதறடித்து இன்றும் தமிழ்நாடு பட்டி தொட்டில் உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்த கொண்டாடி வருகிறார்கள். ஆக விஜய் அவர்கள் எத்தனை வியூகத்தை வகுத்தாலும் இதுவெல்லாம் செல்லா காசாக, இதுவெல்லாம் இந்த கனவு பலிக்காத ஒரு கனவாகத்தான் போய் முடிய போகிறது. அதற்கு நான் இந்த வாயிலாக, இந்த தொலைக்காட்சி வாயிலாக விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வளர்ச்சி வந்து எப்படி இருக்கு? எப்படி வந்து இப்போ அதிமுகவாக இருக்கட்டும், விஜயாக இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலினுடைய வளர்ச்சி வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்குலாம் அப்போ ஒரு அச்சுறுத்தல் அமைஞ்சிருக்கா? ஆமாம், அதாவது இதற்கு முன்பாக மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு செல்ல வேண்டும், அவர்கள் வந்தால் ஒரு கூட்டம் வரும், அவர் பேசினால் ஒரு எழுச்சி வரும் என்று அந்த நிலைமையில் இருந்து இப்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு மாவட்டத்திற்கு சென்று அங்கே பிரச்சாரத்தை மேற்கொண்டால் மற்றும் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு திரு உதயநிதி ஸ்டாலினை அனுப்பினாலே கூட்டம் வெகுவாக மக்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்ட சக்தியாக இருக்கக்கூடிய வெகுஜன மக்களும் திரண்டு வந்து பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய பேச்சுகளை அவருக்கு ஆதரவளிக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் இன்று தமிழ்நாட்டு கலை நிறுவனம் இருக்கிறது. ஆகிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அந்த பங்களிப்பு என்பது மகத்தான பங்களிப்பாக மாறி வருகிறது. இளைய சூரியன், இளைய கலைஞராகத்தான் இளைஞர்களும் இளம் பெண்கள் பார்த்து வருகிறார்கள். இந்த இடத்திலே சினிமா போன்று உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நான் எளிதில் வெற்றி பெற்று விடலாம், அவரை கீழ் சாய்ச்சி என்று விஜய் போடக்கூடிய கணக்கு என்பது இது மிகவும் தப்பு கணக்கு, இது தவறான கணக்கு. 2026 தேர்தல் அப்போ வந்துட்டு எப்படி இருக்கும் சார்? விஜய் இப்போ இந்த முன்முறை போட்டி இல்லைன்னா வந்து 4 முனை போட்டி இருக்கும்போது திமுகவின் வெற்றி வாய்ப்பு, ஏன்னா இப்போ பாஜகவும் அதிமுகவும் ஒரு
கூட்டணி அது ஒரு கூட்டணி பலத்தோட தான் இருக்கும்போது எப்படி இருக்கும் தேர்தல் களம்? இல்லை, 2026 மீண்டும் திமுக தலைமையிலான கூட்டணி மாபெரும் வெற்றி பெற வேண்டும். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இதே தளபதி அவர்கள், அதாவது திமுக தலைவர் தளபதி அவர்கள் தொடர வேண்டும் என்று அந்த வெற்றியை ஏற்கனவே நாடாளுமன்ற அந்த தேர்தல் நேரத்தில் தமிழ்நாட்டு மக்கள் தனியாக எடுத்து வைத்து விட்டார்கள். அப்போது எதிர்க்கட்சிக்கு தான் போட்டி. அதிமுக, பாஜக, இன்னும் இதர கட்சிகள், இன்னும் இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த நாடகவாதிகளுடைய தாவிக கட்சிகள், இவர்கள் தான் அடித்துக் கொள்கிறார் ஒழிய, ஆக சோலாவாக தனி பெரும்பான்மையாக வாக்குகள் அனைத்தும் தயார் நிலையில் திமுக கூட்டணிக்கு அளிப்பதற்காக மக்கள் மனதிலே முடிவு செய்திருக்கிறார்கள். ஏதோ தொலைக்காட்சி பார்த்து இவர்களுக்கு போன்ற வெற்றி விளம்பரங்களை, தாவிக போன்ற வெற்றி விளம்பரங்களை பார்த்து மக்கள் முடிவு செய்ய மனசாட்சியோடு கொண்டு வரக்கூடிய திட்டம் என்பது இந்தியாவில் எந்த மாநிலத்தும் கொடுக்கப்படாத, எந்த மாநிலத்தும் திட்டப்படாத மிகப்பெரிய திட்டங்களை ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், வயதானவர் என்று அனைவருக்கும், மாற்றுத்திறனாளி, திருநங்கள் என்று அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திட்டங்களை மக்கள் உச்சி முகுந்து அதை சுவாசித்து அதை அனுபவித்து இருப்பதன் காரணமாக மீண்டும் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு மாபெரும் வாக்குகளை அள்ளி கொடுக்க தயாராகிவிட்டார்கள். இவர்களெல்லாம் எதிர்கட்சி போட்டி தானே, ஆளுங்கட்சி ஒருபோதும் போட்டி அல்ல. கண்டிப்பா சார். இவ்வளவு நேரம் என்னோட பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளிச்சீங்க. நன்றி சார். நன்றி.